Taste the Daily. திமுகவினர் மருத்துவமனையில் நடைபெற்ற கிட்னி திருட்டு மோசடி விவகாரத்தில் நீதிமன்ற குழு அமைத்ததை சுட்டிக்காட்டிய புரட்சி தமிழர், நாட்டு மக்களின் உறுப்புகளை திருடும் அரசு இந்தியாவிலேயே திமுக அரசு மட்டும்தான் எனவும் எழுச்சி பயணத்தின் போது சாடல். ஒரு எம்எல்ஏ மருத்துவமனையில் இந்த கிட்னி முறைகேடு நடந்ததா வந்தது. அதே திமுக எம்எல்ஏ, திமுக அரசாங்கம் சோதனை பண்ணி ஆய்வு பண்ணி முறைகேடு நடந்ததா கண்டுபிடிச்சு அந்த உறுப்பு மாற்று அறிவிச்சு அனுமதி ரத்து பண்ணிட்டாங்க. தவறு நடந்திருக்குல்ல. யாரு? திமுக எம்எல்ஏ, திமுக அரசாங்கம். திமுக அரசாங்கமே அங்க சோதனை படுது. அதில் சோதனையில தவறு நடந்ததா கண்டுபிடிக்கப்பட்டு அவர்களே ரத்து பண்ணிருக்காங்க. ஆனா கைதி பண்ணல. தவறு அல்லவா? நீதிமன்றம் மிக மோசமா பேசியிருக்குது. இன்னைக்கு நீதிமன்றம் சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. இதற்கென்று ஒரு தனி குழு அமைக்கப்பட்டு நேரடி பார்வையில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஜி ஸ்கொயர் மற்றும் திமுக அமைச்சருக்கு சொந்தமான நிலங்களுக்கு மதிப்பு வர வேண்டும் என்பதற்காக பேருந்து நிலையம் புதிய இடத்திற்கு மாற்றப்பட்டுள்ளது. மிரட்டி நிலங்களை அபகரிக்கும் திமுக அமைச்சருக்கு சம்பந்தப்பட்டவர்கள் மீது புகார் எழுந்துள்ள நிலையில் இது குறித்து அதிமுக ஆட்சியில் விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்கப்படும் என எழுச்சி பயணத்தின் போது புரட்சி தமிழர் உறுதி. அவருக்கு ஜி ஸ்கொயருக்கு திமுகவுடைய கடப்பார்வை, திமுக பினாமியா இருப்பதா தகவல். அப்படிப்பட்ட ஜி ஸ்கொயருக்கு அந்த பகுதியில் 500 ஏக்கர் நிலம், இந்த தொகுதியுடைய எம்எல்ஏ இருக்கிற அமைச்சருக்கு 300 ஏக்கர் நிலம், இவருடைய நிலத்துக்கு மதிப்பு வர வேண்டும் என்பதற்காக அங்க போய் பேருந்து நிலையம் கட்டிருக்காங்க. இப்படிப்பட்ட அரசாங்கம் தேவைங்களா? சிதம்பரம் செட்டியார் அன்னதான சத்திர டிரஸ்ட் 17 ஏக்கர்ல திரு நேருடைய சம்பந்தப்பட்டவர்கள் இந்த நிலத்தை இன்றைக்கு மிரட்டி வாங்குதா பேசப்படுது. சட்ட நீதியாக இதில் ஏதாவது தவறு இருந்தா அதிமுக ஆட்சி வந்த பிறகு இதை மீட்டெடுக்கப்படும். அரசு மருத்துவமனையை பற்றி கவலைப்படாத அமைச்சர் மாசு மாரத்தான் ஓட்டம் மட்டுமே ஓடிக்கொண்டு இருக்கிறார். திருச்சி மாநகர் அரசு மருத்துவமனையை பற்றி திமுகவின் கூட்டணி கட்சியை சேர்ந்த பத்திரிகையே கேவலமாக எழுதியிருப்பதாக எழுச்சி பயணத்தின் போது ஆதாரத்துடன் சுட்டிக்காட்டிய அதிமுக பொதுச் செயலாளர். எப்ப பார்த்தாலும் பத்திரிகையில் செய்தி, ஊடகத்தில் செய்தி, மாரத்தான் ஓட்டம் ஓடுறதுக்கு தான் அவருக்கு சரியா இருக்கு. ஆனா நம்முடைய அரசு மருத்துவமனை பற்றி கவலைப்படாத ஒரு அமைச்சர், திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி அங்க வைக்கின்ற கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பத்திரிகை தீக்கதிர் பத்திரிகையில் வந்த செய்தி இது. திருச்சி அரசு மருத்துவமனை அவலம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இந்த மருத்துவமனை சிறந்த முறையில் பராமரிக்கப்பட்டு மக்களுக்கு உரிய முறையில் சிகிச்சை அளிக்கப்பட்டது. தற்போது கடும் அவலத்தில் இந்த மருத்துவமனை உள்ளது. மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பயணத்தின் போது வழி நெடுகிலும் புரட்சி தமிழருக்கு உற்சாக வரவேற்பு. புரட்சி தமிழருக்கு நிர்வாகிகள், தொண்டர்கள், மக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். அதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட பல்வேறு திட்டங்களை முடக்கியது திமுக அரசு. அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் பெண்கள் திருமண உதவி திட்டம், தாலிக்கு தங்கம் திட்டம் மீண்டும் செயல்படுத்தப்படும் என எழுச்சி பயணத்தின் போது அதிமுக பொதுச் செயலாளர் உறுதி. 26,50,000 திருமண உதவி திட்டம், தாலிக்கு தங்கம் ஒரு சவரன் இன்னைக்கு ஒரு பவுன் 75,000 விற்குது. இன்னைக்கு தமிழகத்தில் அதிமுக ஆட்சி கண்ட பொழுது 6 லட்சம் பேருக்கு இந்த திட்டத்தில் நாங்க உதவி செஞ்சாங்க. அதிமுக ஆட்சியில் உதவி கிடைச்சது. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்ததையும் அரசியல் கால் பிடிச்ச காரணமாக நிறுத்தப்பட்டது. மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி உங்கள் தலையோடு மலரும். திருமண உதவி திட்டம், தாலிக்கு தங்க திட்டம் தொடரும். அது மட்டும் இல்ல, இந்த திருமண உதவி திட்டத்தில் தேர்வாகின்ற மணப்பெண்ணுக்கு பட்டு சேலை வழங்கப்படும், மணமகனுக்கு பட்டு வேஷ்டி வழங்கப்படும். மதுரையில் அதிமுக பொதுச் செயலாளர் செப்டம்பர் 1 முதல் 4ஆம் தேதி வரை எழுச்சி பயணம் மேற்கொள்ள உள்ள நிலையில் மதுரை எல்லிஸ் நகர் பகுதியில் கழக நிர்வாகிகளுக்கு ஆலோசனைகளை வழங்கிய கழக தலைமை நிலைய செயலாளர் SP வேலுமணி. ஆலோசனை கூட்டத்தில் திருப்பரங்குன்றம் சட்டமன்ற உறுப்பினர் ராஜன் செல்லப்பா முன்னிலையில் முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். ஆந்திராவில் மிகப்பெரிய கூட்டத்தை கூட்டி கட்சி தொடங்கிய சிரஞ்சீவியை கட்சியை கலைத்துவிட்டு போய்விட்டார் என மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றத்தில் நடைபெற்ற நிர்வாகிகளின் ஆலோசனை கூட்டத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி விமர்சனம்.
52 ஆண்டுகள் பொன்விழா கண்டு 31 ஆண்டுகள் ஆட்சி செய்த அதிமுகவின் பொதுச் செயலாளராக உள்ள எடப்பாடி கே பழனிசாமி பற்றி பேசக்கூடிய உரிமை யாருக்கும் கிடையாது எனவும் காட்டம். இது சாதாரண கட்சிக்கு தலைவராக எடப்பாடியார் இல்ல, 53 ஆண்டுகள் பொன்விழா கண்ட கட்சி, 31 ஆண்டுகள் ஆளுங்கட்சியா இருந்திருக்கிறோம். அதிகமான திட்டங்கள் நடந்தது அதிமுக. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உரிமையோட எங்க தலைவர் அவர், புரட்சி எம்ஜிஆர் எங்க தலைவர். இந்த இயக்கத்தை உருவாக்குறது இந்த அதிமுக. எடப்பாடியார் முதலமைச்சர் வருவார், இது யாரும் மறுக்க முடியாது, இது நடக்கும் கண்டிப்பா. அப்பொழுது இந்த மதுரை மாவட்டத்துக்கு விடுபட்ட திட்டங்களை, திமுக செய்யாத திட்டங்களை எடப்பாடியார் தருவார், இது நிச்சயம், மாற்று கருத்து இல்ல. விஜய் மட்டுமல்ல, இது யாரையும் தடுக்க முடியாது, எடப்பாடியார் முதலமைச்சராவது உறுதி. தேனி மாவட்டத்தில் பொதுச் செயலாளர் எழுச்சி பயணம் மேற்கொள்ள உள்ளது குறித்து ஆலோசனை கூட்டத்தில் கழக தலைமை நிலைய செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான SP வேலுமணி பங்கேற்று கழக நிர்வாகிகளுக்கு ஆலோசனை. தேனி மாவட்டத்தில் உள்ள 4 சட்டமன்ற தொகுதிகளிலும் அதிமுக வெல்லும் என முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி உறுதி. கண்டிப்பாக இந்த முறை தேனி மாவட்டத்தில் 4 MLA இரட்டை வெற்றி பெறுவது உறுதி. ஆகவே எடப்பாடி முதலமைச்சர் உறுதி. தேனியிலே விடுபட்ட திமுக 4 வருஷம் ஒன்றுமே செய்யல, விடுபட்ட அத்தனை திட்டங்களும் எடப்பாடி முதலமைச்சராக வந்து செய்வார். எப்பவுமே ரெட்டலைக்கு ஓட்டு போடக்கூடிய இந்த மாவட்டம் கண்டிப்பாக சிறப்பான முறையில் பணியாற்ற வேண்டும். புரட்சி தலைவர் எடப்பாடியார் வந்து இந்த கூட்டத்தை பார்த்த பின்னால் கண்டிப்பா அவரே சொல்லுவார் 4 தொகுதி வெற்றி பெறுவது, அந்த மாதிரி நீங்க சிறப்பான முறையில் செயல்பட வேண்டும் அன்போடு கேட்டு. பத்திரிகையாளர்கள் ஃபெலிக்ஸ் மற்றும் சவுக் சங்கோர் ஆகியோர் மீது யூடியூப் வீடியோவுக்கு 16 வழக்குகள் தொடரப்பட்ட நிலையில் அரசு பழிவாங்கும் நோக்கத்தோடு செயல்படுவதாக கூறி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு. 15 வழக்குகளுக்கு தடை விதித்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தலைமை செயலாளர், உள்துறை செயலாளர், DGP ஆகியோர் பதில் மனு தாக்கல் செய்ய உத்தரவு. கிட்னி திருட்டு மோசடி வழக்கில் IG பிரேம் ஆனந்த் சின்ஹா தலைமையில் 5 IPS அதிகாரிகளை கொண்ட சிறப்பு புலனாய்வு குழுவை அமைத்தது உயர்நீதிமன்ற மதுரை கிளை. விசாரணைக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் DGP செய்து தர உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. கிட்னி திருட்டு மோசடி வழக்கில் தமிழக அரசு மீது உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் கடும் காட்டம். தமிழக அரசு பரிந்துரைத்த அதிகாரிகளின் பெயர் பட்டியலை கடும் விமர்சனத்துடன் நிராகரித்த உயர்நீதிமன்ற மதுரை கிளை கிட்னி திருட்டு மோசடி வழக்கில் உடனடியாக முதல் தகவல் அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவு. திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சையில் இளைஞருக்கு கிட்னி பொருத்தியதன் பின் 2 நாட்களுக்கு பிறகு அகற்றப்பட்டதை கண்டித்து அரசு மருத்துவமனையை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்ட உறவினர்கள் ஸ்டாலின் ஆட்சியில் உடல் உறுப்புகள் திருட்டு அதிகரிப்பதாகவும் மாசுவின் சுகாதாரத்துறை கும்பகர்ண தூக்கத்தில் உள்ளதால் மருத்துவமனைகள் சீரழிந்து வருவதாகவும் பொதுமக்கள் கொந்தளிப்பு. குற்றப்பத்திரிகையில் காவல் ஆய்வாளரின் கையெழுத்தை போலியாக பதிவு செய்த சிறப்பு உதவி ஆய்வாளருக்கு நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் 3 மாதங்கள் சிறை தண்டனை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. காவல்துறையினரை தண்டனை பெறும் அளவுக்கு ஸ்டாலினின் ஆட்சி மிக மோசமாக இருப்பதாக பொதுமக்கள் விமர்சனம். சென்னை மாநகராட்சியில் தூய்மை பணிகளை தனியாருக்கு வழங்குவதை எதிர்த்து எழும்பூரில் போராட்டம் நடத்த அனுமதி கோரி தாக்கல் செய்த மனுவுக்கு பதிலளிக்க காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. உழைப்போர் உரிமை இயக்கத்தின் பொருளாளர் தாக்கல் செய்த மனு மீது உத்தரவிட்டு விசாரணையை வரும் 28ஆம் தேதிக்கு தள்ளி வைத்த நீதிபதிகள். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே நாட்டு துப்பாக்கியுடன் மான் வேட்டையில் ஈடுபட முயன்ற தலைமை காவலர் சிக்கினார். திறனற்ற திமுக ஆட்சியில் வேலியை பயிரை மேய்வது போல குற்ற சம்பவங்களை தடுக்க வேண்டிய காவல்துறையினரை குற்ற சம்பவங்களில் ஈடுபடுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் திருநங்கை பெட்ரோல் ஊற்றி தற்கொலைக்கு முயன்றதால் பரபரப்பு. கடைகளில் பணம் பெற்று பிழைப்பு நடத்தி வருவதை சில திருநங்கைகள் பிடுங்குவதாக புகார் அளித்தும் விடியா ஸ்டாலின் அரசு காவல்துறை நடவடிக்கை எடுக்காததால் திருநங்கை ஆத்திரம். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கத்தில் வனத்துறைக்குட்பட்ட காப்பு காட்டில் வேப்பமரத்தை வெட்டியவர்களுக்கு ஆதரவாக செயல்பட்டு வன அலுவலரை தாக்கி கொலை மிரட்டல் விடுத்த திமுக ஊராட்சி மன்ற தலைவர். ஆளும் கட்சி என்ற திமிரில் திமுகவினர் அராஜகத்தில் ஈடுபடுவது தொடர்கதையாகி வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறை கேட்பு முகாமில் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையம் வேண்டி விவசாயிகள் ஆட்சியரிடம் மனு.
விடியா ஸ்டாலின் அரசு நிர்வாகத்தின் அலட்சியத்தால் 20 கிலோமீட்டர் தூரம் வரை நெல் மூட்டைகளை எடுத்து செல்லக்கூடிய நிலை ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை. கரூரில் டாஸ்மாக் கடையில் மதுபானம் வாங்குவதில் இளைஞர்களுக்குள் ஏற்பட்ட தகராறில் தாய் கண் முன்னே இளைஞர் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்திய கும்பல். ஸ்டாலின் ஆட்சியில் போதை கலாச்சாரத்தை தடுக்காமல் ஸ்டாலின் கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் சீரழிந்து வரும் இளைஞர்கள். திருப்பூர் மாவட்டம் திருமுருகன்பூண்டி நகராட்சி உள்ள வார்டுகளில் மக்கள் நலத்திட்ட பணிகளுக்கான நிதி ஒதுக்கீட்டில் பாரபட்சம் செய்வதாக கூறி அனைத்துக் கட்சி நகர்மன்ற உறுப்பினர்கள் உள்ளிருப்பு போராட்டம். முறையாக நிதி ஒதுக்கீடு செய்து குடிநீர் வசதி, சாக்கடை கால்வாய், சாலை வசதி, பொது கழிப்பிடம் அமைத்தல் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை தாமதமின்றி நிறைவேற்ற வேண்டும் என ஸ்டாலின் அரசுக்கு நகர்மன்ற உறுப்பினர்கள் வலியுறுத்தல். கடலூரில் பல பெண்களை ஏமாற்றி திருமணம் செய்தவர் தன்னையும் திருமணம் செய்து ஏமாற்றியதாக பாதிக்கப்பட்ட பெண் டிஜிபி அலுவலகத்தில் புகார். பல பெண்களின் வாழ்க்கையை சீரழிக்கும் மேட்ரிமோனி மோசடி கும்பல் குறித்து கவனிக்காமல் ஸ்டாலின் அரசின் உளவுத்துறை உறங்கிக் கொண்டிருக்கிறதா என பொதுமக்கள் கேள்வி. கடந்த 2023 எனக்கு மேட்ரிமோனி மூலமா எங்கள் வீட்டில் அலைன்ஸ் பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போ சூர்யா என்பவர் எனக்கு அறிமுகமானார். நான் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறேன், மாதத்துக்கு 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பொண்ணுங்களை எல்லாரையுமே ரூம் போட்டு மேட்ரிமோனி மூலமா பொண்ணுங்களை வெப்சைட்டில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி ரூம் போட்டு அவங்கள ஆபாசமாக வீடியோ எடுத்து அதை பதிவிட்டு அவங்கள்ட்ட இருந்து காசு வாங்குறது தான் சூர்யாவோட ரெகுலர் வேலையாகவே இருந்தது. இது எனக்கு தெரியாத அகேன்ஸ்ட் என்னை மறைச்சி என்னை சீட்டிங் பண்ணி என்னை திருமணம் பண்ணிக்கிட்டாரு. தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே உள்ள வேம்பார் கடற்கரை பகுதியில் இலங்கைக்கு கடத்தவிருந்த 6 கோடியே 40 லட்சம் ரூபாய் மதிப்பிலான வெளிநாட்டு சிகரெட் மூட்டைகள் பறிமுதல். நிர்வாக திறனற்ற திமுக ஆட்சியில் சட்டவிரோத செயல்கள் நாள்தோறும் குறைவில்லாமல் நடப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. ஆப்பிரிக்காவிலிருந்து சென்னைக்கு கடத்தி வரப்பட்ட 20 கோடி ரூபாய் மதிப்பிலான 2 கிலோ கொக்கைன் போதைப் பொருட்களுடன் நைஜீரிய பெண் சிக்கினார். பொம்மை முதல்வர் ஆட்சியில் தமிழகம் போதைப்பொருள் நுழைவு வாயிலாக மாறியுள்ளதாக கடும் விமர்சனம். சென்னை திருவல்லிக்கேணி பகுதியில் இளைஞர்களை சீரழிக்கும் நோக்கில் கஞ்சா மற்றும் கஞ்சா சாக்லேட்கள் வைத்திருந்த 4 பேர் சிக்கினர். திறனற்ற திமுக அரசு போதைப் பொருட்கள் ஒழிப்பதாக கபட நாடகம் ஆடுவதால் வீதியெங்கும் கஞ்சா விற்பனை கொடிகட்டி பறப்பதாக மக்கள் விமர்சனம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் தியாகதுர்கம் அருகே இருசக்கர வாகனத்தில் கடத்தி செல்லப்பட்ட சுமார் 1.25 லட்சம் மதிப்பிலான குட்கா பொருட்கள் பறிமுதல். 4.5 ஆண்டுகளாக கஞ்சா, குட்கா உள்ளிட்ட போதைப் பொருட்களை ஒழிக்க முறையான நடவடிக்கை எடுக்காமல் தற்போது போதைப்பொருள் ஒழிப்பு உறுதிமொழி எடுப்பதாக உதயநிதி நாடகம் ஆடுவதாக மக்கள் விமர்சனம். தமிழ்நாட்டில் போதைப் பொருட்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மறுவாழ்வு மையம் அமைத்து 3 மாதங்களில் மட்டும் 15,000 பேருக்கு சிகிச்சை அளித்ததாக பெருமை பேசும் ஸ்டாலின் அரசு. கடந்த 3 மாதங்களில் மட்டும் 15,000 பேர் என்றால் கடந்த 4.5 ஆண்டுகளில் எத்தனை லட்சம் பேர் இருப்பார்கள் என்ற ஐயம் எழுந்துள்ள நிலையில் இந்த கணக்கே திமுக அரசின் அவல ஆட்சிக்கு சாட்சி என மக்கள் விமர்சனம். சென்னை புழல் மத்திய சிறைக்குள் சிகரெட் மற்றும் பீடி கட்டுகளை குப்பை வாகனத்தில் மறைத்து எடுத்து சென்று கைதிகளுக்கு சப்ளை செய்ய சிறை காவலர்கள் 2,000 ரூபாய் லஞ்சம் பெற்றது அம்பலம். ஸ்டாலினின் ஃபெயிலியர் மாடல் ஆட்சியில் சிறைத்துறை முழுவதும் சீர்கேட்டுவிட்ட அவலம். கடலூரில் தாய் மாணவன் திட்டத்தின் மூலம் மாற்றுத்திறனாளிகளுக்கு ரேஷன் பொருட்கள் முறையாக கிடைக்கவில்லை என பாதிக்கப்பட்டோர் ஆட்சியர் அலுவலகத்தில் புகார். திறனற்ற ஸ்டாலின் அரசு வெற்றி விளம்பரத்திற்காக திட்டங்களை தொடங்கிவிட்டு அவற்றை முறையாக செயல்படுத்துவதில்லை என பாதிக்கப்பட்டவர்கள் குற்றச்சாட்டு. மாற்றுத்திறனாளிகள் மற்றும் முதியோர்களுக்கு வீடு தேடி சென்று ரேஷன் பொருள் கொடுக்கணும்னு சொல்லி இந்த திட்டம் உருவானது. ஆனால் இந்த திட்டம் மூலயமா மாற்றுத்திறனாளிகள் முழுமையாக போய் எந்த ஒரு பொருள் போய் சேரல. காரணம் அவங்கள்ட்ட கேட்டேன்னா அந்த ரேஷன் கடையில் போய் நாங்கள் கேட்கக்குள்ள எங்களுக்கு உங்களோட தகவல் வரல அப்படின்றாங்க. மதுரையிலிருந்து துபாய் செல்ல இருந்த ஸ்பேஸ் ஜெட் விமானம் இயந்திர கோளாறு காரணமாக நிறுத்தி வைப்பு. நீண்ட நேரம் விமான நிலையத்திலேயே அமர வைக்கப்பட்டதால் 160க்கும் மேற்பட்ட பயணிகள் கடும் அவதி.
விழுப்புரம் கீழ்பெரும்பாக்கம் அரசு பள்ளி உடற்கல்வி ஆசிரியர் மீது போக்சோ வழக்கு பதிவு செய்தது குறித்து தங்களுக்கு தகவல் தெரிவிக்கவில்லை என மாணவர்களின் பெற்றோர் பள்ளியை முற்றுகையிட்டு கடும் வாக்குவாதம். ஸ்டாலின் ஆட்சியில் அரசு பள்ளி ஆசிரியர்கள் ஒருதலைபட்சமாக செயல்படுவதாக பெற்றோர் குற்றச்சாட்டு. மதுரை வாடிப்பட்டி பேருந்து நிலையத்தில் நுழைவு வாயில் மீது ஏறி பொய் வழக்கு போடும் விடியா ஸ்டாலின் அரசு காவல்துறையை கண்டித்து தற்கொலை மிரட்டல் விடுத்த ஆட்டோ ஓட்டுநரால் பரபரப்பு. திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் காவல்துறை பொய் வழக்கு போட்டு அப்பாவி மக்களை அலைக்கழிப்பதாக குற்றச்சாட்டு. குற்றப்பத்திரிகையில் காவல் ஆய்வாளரின் கையெழுத்தை போலியாக பதிவு செய்தது தொடர்பான நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் வலங்கைமான் சிறப்பு உதவி ஆய்வாளருக்கு 3 மாதங்கள் சிறை தண்டனை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. ஸ்டாலின் கட்டுப்பாட்டில் உள்ள காவல்துறை மீது தொடர்ந்து விதி மீறல்கள் அதிகரித்து வருவதால் காவல்துறை மீதான நம்பிக்கையை இழந்து வரும் மக்கள். சென்னை திருமங்கலத்தில் UPSC தேர்வுக்கு பயிற்சி பெற்று வரும் கோயம்புத்தூரைச் சேர்ந்த பெண்ணை காதலிக்க வற்புறுத்திய இளைஞர் பிடிபட்டார். ஸ்டாலின் ஆட்சியில் பெண்களுக்கு எதிரான குற்றச் சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. தமிழக அரசின் உத்தரவின்படி நகர கூட்டுறவு சங்கங்களில் இனி விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் வழங்கப்படாது எனவும் வீடு கட்டும் கடன், நகைக்கடன், சிறு வணிக கடன்களுக்கே முன்னுரிமை என தீர்மானம். ஏமாற்று மாடல் ஸ்டாலின் அரசின் இந்த செயலுக்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ள விவசாயிகள் இந்த உத்தரவு விவசாய விரோதமானது என குற்றச்சாட்டு. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே பெருமாள்பேட்டையில் கோயில் திருவிழாவில் இரு தரப்பினருக்கும் இடையே ஏற்பட்ட மோதல் தொடர்பான CCTV காட்சிகள் வெளியாகி பரபரப்பு. புகார் அளித்து 4 நாட்களாகியும் ஸ்டாலின் அரசின் ஏவல் துறை நடவடிக்கை எடுக்காததால் உயிர் பயத்தில் மருத்துவமனையிலேயே இருப்பதாக பாதிக்கப்பட்ட பெண்கள் வேதனை. நாங்க ஒரு சின்ன கோயில் பிரச்சனைக்காக குடும்பத்தோட வீடு தேடி அடிச்சுட்டு போயிருக்காங்க. ஒண்ணு இல்ல மூளை காசு தரலன்னு சொல்லிட்டு பைசல் பண்ண கேட்டு எங்க வீட்டுக்காரர் கேட்டனால வீடு தேடி அடிச்சுட்டு போயிருக்கிறாங்க. கோபின்னு கூட ஆளு கூட வந்தவங்க 15 பேரு நீ கொலை பண்ணிடுவேன், என்ன பண்றியோ பண்ணுன்னு சொல்லிட்டு பயம் ஒத்துறாங்க. எங்களுக்கு நியாயம் கிடைக்கணும். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலுக்கு சுற்றுலா வரும் பயணிகள் தொடர்ந்து தாக்கப்படும் சம்பவங்கள் அதிகரித்து வரும் அவலம். சுற்றுலா பயணிகள் தாக்கப்படுவது குறித்த வீடியோ காட்சிகள் வெளியான நிலையில் அப்பாவி பொதுமக்களை அடித்துக் கொள்ளும் ஸ்டாலின் அரசின் ஏவல் துறை ரவுடிகளை கட்டுப்படுத்த திறனற்று உள்ளதா என மக்கள் கேள்வி. திருவள்ளூர் அடுத்த ஒண்டிக்குப்பத்தில் அரசு தொழில் பயிற்சி நிலைய திறப்பு விழாவில் ஓரம் கட்டப்பட்ட பட்டியலின வட்டாட்சியர் மக்களோடு மக்களாக நின்ற பரிதாபம். மேடையில் மட்டும் சமூக நீதி பேசும் வெற்று மாடல் ஆட்சியில் பட்டியலின அரசு அதிகாரிகள் அவமதிக்கப்படுவது தொடர்கதையாகும் அவலம். திருவாரூர் அருகே காவல்துறை ஆய்வாளர் வீட்டு முன்பு வைத்திருந்த பேனரை அகற்றிய ஆத்திரத்தில் சிறுவர்களுடன் சென்று வீடு புகுந்து பொருட்களை சூறையாடி திமுக கவுன்சிலர் அராஜகம். ஆளும் அதிகாரம் மமதியில் செயல்படும் திமுகவினரால் பாதுகாப்பு இல்லாத நிலை ஏற்பட்டுள்ளதாக பொதுமக்கள் வேதனை. மதுரை சுப்பிரமணியபுரம் பகுதியில் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தால் மேற்கொள்ளப்பட்டு வரும் 10 மாடிகள் கொண்ட கட்டிடப் பணியில் ஈடுபட்டிருந்த 19 வயது வடமாநில இளம்பெண் 8 மாடியிலிருந்து தவறி விழுந்து உயிரிழந்த பரிதாபம். விதிமுறைகளை மீறி பாதுகாப்பு அம்சங்கள் இன்றி கட்டிடப் பணிகள் நடைபெற்றதால் ஏற்பட்ட உயிரிழப்புக்கு இந்த அலட்சிய மாடல் அரசு என்ன பதில் சொல்ல போகிறது என மக்கள் கேள்வி. சிவகங்கை மாவட்ட அரசு மருத்துவமனைகளில் சிறுநீரக நோய்களுக்கான சோடியம் பைகார்பனேட் மாத்திரைகளுக்கு 1 வாரத்திற்கு மேலாக தட்டுப்பாடு. இதய நோய்களுக்கான மருந்துகளுக்கும் பற்றாக்குறை உள்ள நிலையில் மருந்து தேவைப்படுவோரை தனியார் மருந்தகங்களில் வாங்க கூறுவதாக நோயாளிகள் வேதனை. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அரசு தலைமை மருத்துவமனையில் காய்ச்சல் மற்றும் பல்வேறு உபாதைகளுக்காக ஊசி போடப்பட்ட 8 குழந்தைகளுக்கு வாந்தி, மயக்கம் மற்றும் வலிப்பு ஏற்பட்டதால் பரபரப்பு. மாரத்தான் மற்றும் வீடியோ ஷூட் எடுக்க மட்டுமே லாய்க்கான திமுக அமைச்சரிடம் சிக்கி அரசு மருத்துவமனைகள் மக்களின் உயிரை பறிக்கும் இடங்களாக மாறிவிட்டதாக மக்கள் கடும் கண்டனம். 2023ஆம் ஆண்டு 14,500 மெகாவாட் நீரேற்று மின் திட்டங்களை திமுக அமைச்சர்கள் கோலாகலமாக அறிவித்த நிலையில் 3 ஆண்டுகள் கடந்தும் திட்டங்களுக்கு அடிப்படை அனுமதி கூட கோரப்படாத நிலை. ஸ்டாலின் அரசின் திட்டங்கள் வெறும் விளம்பர உத்தியாகவே உள்ளது மீண்டும் மீண்டும் நிரூபணம். பழைய ஓய்வூதிய திட்டத்தை உடனடியாக அமல்படுத்த வலியுறுத்தி விடியா அரசிற்கு அண்ணா பல்கலைக்கழக ஆசிரியர்கள் கூட்டமைப்பு கடிதம்.
சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்ற வலியுறுத்தி பல்வேறு போராட்டங்கள் நடத்தியும் கண்டுகொள்ளாத ஸ்டாலின் அரசுக்கு வரும் தேர்தலில் தக்க பாடம் புகட்டப்படும் என ஆசிரியர்கள் உறுதி. திண்டுக்கல் பேருந்து நிலையம் அருகே அரசு பேருந்து பழுதாகி தானியங்கி கதவு திறக்காததால் பயணிகள் கடும் அவதி. போக்குவரத்து துறைக்கு பல கோடி நிதி ஒதுக்கப்பட்டும் சுந்தரா டிராவல்ஸ் பேருந்துகளை இயக்கி மக்கள் உயிருடன் விளையாடும் அலட்சிய மாடல் ஸ்டாலின் அரசுக்கு பயணிகள் கடும் கண்டனம். நீலகிரி மாவட்டம் குன்னூரில் நீட் தேர்வில் வெற்றி பெற்ற ஜார்க்கண்ட் மாணவிக்கு இருப்பிடச் சான்று இல்லாததால் அரசு மருத்துவக் கல்லூரியில் சேர முடியாத அவலம். தேவையான உதவிகளை செய்திட நீட் தேர்வு ரத்து என பொய் வாக்குறுதி கொடுத்து ஏமாற்றிய ஸ்டாலின் அரசுக்கு மாணவி கோரிக்கை. இங்க தமிழ்நாடு நீலகிரியில தான் சார் படிச்சிருக்கேன். எனக்கு தமிழ் பிடிக்கும்னால இங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சிருக்கேன் சார். இப்போ 10th 84% வாங்கினேன் சார். 12th 74.5% வாங்கினேன் சார். இப்போ எனக்கு காலேஜ் எனக்கு நேட்டிவிட்டி சர்டிபிகேட் இல்லாதனால சார் எனக்கு கவர்மெண்ட் காலேஜ் பேராமெடிக்கல் கோர்ஸ் கிடைக்கல சார். இல்லைன்னா எனக்கு நேட்டிவிட்டி மட்டும் இருந்தா எனக்கு காலேஜ் கிடைச்சிருக்கு சார். மதுரை தல்லாங்குளத்தில் உள்ள மாநகராட்சி பள்ளியில் 7ஆம் வகுப்பு மாணவனை உரிய சீருடை அணியவில்லை என கூறி கொடூரமாக தாக்கி கையை உடைத்த தலைமை ஆசிரியை மீது ஆட்சியரிடம் புகார். அதிமுக ஆட்சியில் 2 சீருடை வழங்கிய நிலையில் விடியா ஸ்டாலின் அரசு முறையாக சீருடை வழங்காததால் இந்த அவலம் அரங்கேறி உள்ளதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. கும்பகோணத்தில் நீதிமன்றம் முன்பு நீதி பிச்சை கேட்டு போராடிய கரும்பு விவசாயிகளை விடிய அரசின் கேவல் துறையினர் வலுக்கட்டாயமாக கைது செய்து அராஜகமாக இழுத்துச் சென்றதால் பரபரப்பு. விளம்பரமே முழு மூச்சாக இருக்கும் விடியா திமுக அரசுக்கு விவசாயிகள் நலனை நசுக்குவதுதான் வேலையா என மக்கள் ஆவேசம். சென்னை பூந்தமல்லியை அடுத்த காட்டுப்பாக்கத்தில் நாய்கள் சண்டையிட்டுக் கொண்டிருந்த நிலையில் நடந்து சென்ற முதியவரை நாய் கடித்து குதறியதில் வலி தாங்க முடியாமல் அலறிய முதியவர். விடியா ஸ்டாலின் அரசு ஊராட்சி அதிகாரிகள் இப்பகுதியில் அதிக அளவில் சுற்றித் திரியும் நாய்களை கட்டுப்படுத்தாததால் பொதுமக்கள் வெளியே வர அச்சம். திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லியில் விநாயகர் கோவில் முன்பு பந்தல் அமைத்த போது மேலே சென்ற மின்சார ஒயரின் மீது இரும்பு கம்பி பட்டதில் மின்சாரம் தாக்கி ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்த நிலையில் 2 பேர் காயம். விநாயகர் சதுர்த்தி அன்று மழை பொழிந்தால் பக்தர்கள் அவதிப்படாமல் இருப்பதற்காக இரும்பினாலான பந்தல் அமைத்த போது ஏற்பட்ட விபரீதம். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே காயலர்மேடு அரசு பள்ளியில் சமையல் அறையில் சிலிண்டர் கேஸ் கசிவால் திடீர் தீ விபத்து. அங்கன்வாடிகளால் எந்நேரமும் மாணவர்களுக்கு அச்சுறுத்தல் ஏற்படும் நிலையில் அங்கன்வாடி மையங்களில் உள்ள சிலிண்டர்களை ஆய்வு செய்ய வேண்டும் என பெற்றோர் கோரிக்கை. கோவை அரசு மருத்துவமனையில் தொடர் தலைவலி என கூறி சிகிச்சைக்கு வந்த அசாம் மாநில இளைஞர் மருத்துவமனையின் கழிவறையில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சோகம். சாதாரண சிகிச்சைக்கு வந்தவர் தற்கொலை செய்து கொண்டது ஏன் என விசாரணை. தமிழ்நாட்டில் உள்ள 14 மாநில பல்கலைக்கழகங்களில் ஏற்கனவே துணைவேந்தர்கள் இல்லாத நிலையில் 2 பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர்கள் பதவி முடிவடைய உள்ளது. ஆளுநர் சமீபத்தில் 2 துணைவேந்தர்களுக்கு 1 வருட பதவி நீட்டிப்பு வழங்கியுள்ள நிலையில் மாநில உயர்கல்வி நிறுவனங்களில் துணைவேந்தர் பற்றாக்குறை நெருக்கடியை ஏற்படுத்தும். இதுதான் திராவிட மாடல் ஆட்சியின் லட்சணமா முதல்வரே என்று மக்கள் கேள்வி. விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு மதுரை மாட்டுத்தாவணி மலர் சந்தையில் பூக்களின் விலை கிடுகிடுவென உயர்வு. மதுரை மல்லி கிலோ 2000 ரூபாய்க்கும், பிச்சிப்பூ 1200 ரூபாய்க்கும், முல்லைப்பூ 1000 ரூபாய்க்கும் விற்பனை. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 400 ரூபாய் அதிகரித்து 1 சவரன் 74,840 ரூபாய்க்கு விற்பனை. தங்கம் கிராமுக்கு 50 ரூபாய் அதிகரித்து 1 கிராம் 9355 ரூபாய்க்கு நிர்ணயம். இந்திய அளவில் 45 பேர் தேசிய நல்லாசிரியர் விருதுக்கு தேர்வான நிலையில் தமிழ்நாட்டில் சென்னையைச் சேர்ந்த ஒருவர், திருப்பூரைச் சேர்ந்த ஒருவர் என 2 விருதுக்கு தேர்வு. முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் பிறந்த தினத்தையொட்டி வழங்கப்பட உள்ள விருதிற்கு புதுவைச் சேர்ந்த ஆசிரியரும் தேர்வு. ஜிஎஸ்டி வரி குறைப்பு வருகிற அக்டோபர் 2ஆம் தேதி முதல் அமல்படுத்தப்படும் என்று மத்திய நிதியமைச்சக வட்டாரங்கள் தகவல். தீபாவளியை முன்னிட்டு ஜிஎஸ்டி வரி குறைக்கப்படும் என சுதந்திர தின உரையில் பிரதமர் மோடி கூறியிருந்த நிலையில் 4 அடுக்கு வரி விகிதங்கள் 5%, 18% என 2 அடுக்காக மாற்ற மத்திய அரசு திட்டம். கர்நாடக மாநிலம் மண்டியா மாவட்டம் மத்தூர் தாலுகாவில் சொத்து தகராறு காரணமாக கணவரது முதல் மனைவியின் மகளை சேற்றில் தள்ளி அவர் மீது அமர்ந்து சரமாரியாக தாக்கிய பெண். நெஞ்சை பதற வைக்கும் வீடியோ வெளியான நிலையில் பெண் மீது வழக்கு பதிவு செய்து போலீஸ் நடவடிக்கை.
ரஷ்யாவிற்கும் ஜப்பானிற்கும் இடையே அமைந்துள்ள குரில் தீவில் 6.3 என்ற ரிக்டர் அளவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம். 5 நாட்களுக்கு முன்னர் இதே பகுதியில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்ட நிலையில் மீண்டும் பூமி அதிர்ந்ததால் பொதுமக்கள் அச்சம். காசாவில் மருத்துவமனை மீது இஸ்ரேல் படைகள் நடத்திய கொடூர தாக்குதலில் அப்பாவி மக்கள் 20 பேர் பலியான பரிதாபம். தாக்குதலில் 5 பத்திரிகையாளர்கள் உயிரிழந்துள்ளதற்கு சர்வதேச ஊடக அமைப்புகள் கண்டனம். கிளப் அணிகளுக்காக 796 கோல்கள் அடித்து பிரபல கால்பந்து ஜாம்பவான் கிறிஸ்டியானோ ரொனால்டோ புதிய உலக சாதனை. சர்வதேச கால்பந்து போட்டிகளில் 138 கோல் அடித்து அதிக கோல் அடித்த வீரர் என்ற பெருமையையும் தன்வசம் வைத்துள்ளார் ரொனால்டோ. ஆசிய கோப்பை 20 ஓவர் அணிக்கு எப்படியும் தேர்வு செய்யப்படுவோம் என்ற நம்பிக்கையில் மேற்கு மண்டல கேப்டன் பதவியை ஏற்க மறுத்த நட்சத்திர வீரர் ஸ்ரேயாஸ் ஐயர். ஷர்துல் தாக்கூர் கேப்டனான நிலையில் துலீப் கோப்பை தொடரில் சாதாரண வீரராக களமிறங்கும் பரிதாபம். நடிகர் பிரபாஸின் தி ராஜா சாப் படப்பிடிப்பு பாதியில் நிறுத்தப்பட்ட நிலையில் மீண்டும் தொடங்கியது. படப்பிடிப்பை தொடர்ந்து நடத்தி அக்டோபருக்குள் முடித்து வரும் டிசம்பர் 5ஆம் தேதி திரையரங்குகளில் வெளியிட படக்குழு முடிவு செய்துள்ளதால் ரசிகர்கள் மகிழ்ச்சி. பிரபல மலையாள நடிகர் பிருத்விராஜ் நடிக்கும் ஐ நோபடி என்ற புதிய மலையாள படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியீடு. இயக்குனர் நிசாம் பஷீர் இயக்கவுள்ள படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டருக்கு ரசிகர்கள் வரவேற்பு.